வரலடினா. இது என்னடி வம்பா இருக்கு? சாமி கிட்ட எதுவும் வேண்டிக்கிறதுக்காகவும் வரலையா? கடவுள் நம்பிக்கையும் இருக்கலாம். என்னதாண்டி சொல்ல வர நீ? அது ஒன்றும் இல்லடி, இந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எந்த பயமும் இருக்காது. அதனால தான் நான் அடிக்கடி கோயிலுக்கு வந்து உட்காந்துருக்கேன். சேட் ஆகுறாளே, எப்படியாவது இவ்வளோ சிரிக்க வைப்போம். ஓ, அதுக்காக தான் நீ வந்து உட்காந்துருக்கியா? நான் கூட இங்கே தரக்கூடிய பொங்கலுக்கு தான் வந்திருக்கியோன்னு நினச்சேன்டி. ஓ, நீ அது மட்டும் தான் நினச்சியா? என்ன பூசாரியை சைட் அடிக்க வரதெல்லாம் நினைக்கலையா? ஆமாம், இப்போ எதுக்கு நமக்கு இந்த அழகான ராட்சசனோட ஞாபகம் வருது? ஓகே ஓகே, நார்மல் ஆயிரும். ஆமாம், என்னடி சடனாக நாளைக்கு நம்மளை வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே சொல்லலையே. என்ன எடுத்துகிட்டு போகணும்? பெருசாக ஒன்றும் இல்லடி, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். லஞ்ச் எல்லாமே அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. டிஃபன் காஃபி எல்லாமே அங்கேயே கிடைக்கும் நேரத்தே சொல்லிட்டாங்களாடி. ஆமாடி வர்ஷி, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். சாப்பாடையும் போட்டு சம்பளத்தையும் கையிலே தந்துடுறாங்கல்ல, ரொம்ப பெரிய விஷயம் தானே. இல்லாட்டினா காலையிலேயே அம்மாவை எழுப்பி சீக்கிரம் சமைச்சிட்டாங்கம்மான்னு கேட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி பஸ் ஏறி போகிறதுக்குள்ள பெரிய பாடாயிருண்டி. ஆமாம் யாழினிமா, நீ சொல்கிறது கூட சரிதான். உனக்காகவாது அம்மா சாப்பாடு செஞ்சு தருவாங்க. எனக்கெல்லாம் யார் இருக்காங்க? அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருந்தால் தான் நானே சாப்பிட முடியும். அது கூட அந்த சமையல்காரமாக மனசு வச்சாதான் முடியும். ஆமாம் ஆமாம், சோறு போட்டால் கூட நீ அப்படியே சாப்பிட்றத பற்றியா மிச்சம் மீதி வைக்காம கொஞ்சோண்டு குறைச்சிட்டு எப்போவுமே மீதி தான் வைப்பேன். இஹி, நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டா உனக்கு பத்தாதுல அடி போண்டா. அதனால தான் நானே மீதி வச்சுட்டு போயிடுவேன். என்னையாடி போண்டான்னு சொல்கிற? குல்ஃபி கொண்ட. அப்புறம் வர்ஷி, நீ உனக்கு வேலை கிடைச்சத உங்க அப்பா சுந்தர் சக்கரவர்த்தி கிட்ட சொல்லலையா? நான் ஏண்டி சொல்லணும்? அவர் என்னை பற்றி எப்போவாவது கண்டுக்கிறாரா? என்ன எனக்கு வேலை கிடைச்சதை நான் போய் சொன்னா அப்படியே ஹாப்பி ஆயிடுவாரா என்ன? ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் மாறும் வர்ஷிமா. என்னடி நர்ஷியாவோட டைலாக்லாம் நீ சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. ஒரு நாளும் மாற போகிறதில்ல, அப்படியே லைஃப் போயிடும். அப்படியெல்லாம் சொல்லாத வர்ஷி. இங்கே பாரு, இத்தனை நாளாக 1 ரூபாய் காசு வேணும்னா நீ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா? இப்போ மாதம் ஆனால் உனக்கு 30,000 டானு வந்து நிற்கும். ஏண்டி இப்படியே போய் நாம அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை வேலையை விட்டு துரத்த மாட்டாங்களாடி? அதான் நம்ம பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கோமேடி. அதனால நம்ம என்ன அட்டகாசம் பண்ணாலும் 2 வருஷத்துக்கு நம்மளை துரத்தவே மாட்டாங்க. உன்னோட வாடுதனத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பாக பாண்டில் கையெழுத்து போடவே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களே கையெழுத்து போட்டிருப்பாங்க. எது அவங்களா? ஆமா ஆமா, எப்ப வேணாலும் ஒண்ணு வேலையை விட்டு அனுப்புவோன்னு கையெழுத்து போட்டிருப்பாங்க. அடியே, வேலை கிடைச்சி இன்னும் நம்ம ஜாயின் பண்றதுக்குள்ளவே வேலையை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்கிறியா? வாய கழுவுடி. சரிடி வர்ஷி, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. ஓகேவா? ஓகேடி யாரு, நீ நாளைக்கு பார்ப்போம். இப்போ நமக்கு வேலை கிடைச்சதை இந்த சகுந்தலா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? சொன்னாலும் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாங்க பாரு. ஆனால் எப்படியும் சொல்லித்தானே ஆகணும். போய் சொல்லுவோம். எப்படியும் அந்த 2ங்களும் சேர்ந்து நம்மளை வாரி எடுக்க போகுது. பரவாயில்ல, போய் தானே ஆகணும். போவோம். ஐயோ, இதுங்க வேற இதில் உட்காந்துருக்கே, பேசாமல் ஒழிச்சு போயிடுவோமா? ஏய் நில்லடி, உன் இஷ்டத்துக்கு உள்ள வர, உன் இஷ்டத்துக்கு வெளியில போற. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீ என்ன கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க? அண்ணா, அதோட மூஞ்சிய பாத்தியா? ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரியே போகுது பாத்தியா? ஆமா ஆமா, எப்படியும் சொல்லி தானடி ஆகணும். என்ன பண்றது? ஓகே, இந்த சகுந்தலா வேற வந்துடுச்சு. எப்படியாவது மேடம்னு ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிட வேண்டியதுதான். மேடம். என்னடி இந்த விளங்காத மூஞ்சியை கொண்டு நடிச்சிட்டு இருக்க? எங்க கண்ணிலேயே முழிக்காதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? மேடம், அது வந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு மேடம். இன்னைக்கு போகிற இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கேன். மந்த்லி 30,000 சேலரி. அதை சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அண்ணா, நம்மளாம் வாங்குற ட்ரெஸ்ஸே 30,000க்கு மேலே இருக்கு. இதில் இவளுக்கு மந்த்லி சேலரியே 30,000 தானா? அதே எவ்வளோ பெருமையாக வந்து பேசிட்டு இருக்க பாரு. வீடு கிருஷ்ணா, அவளுக்கு அது பெரிய விஷயம் தானே. ஏதோ 30,000 சம்பளம் கிடைச்ச உடனே கோடீஸ்வரி மாதிரி ஃபீல் பண்றா போல. 2 பேரும் வாய் முடுங்க. ஸோ எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறது ஐடியா? ஐயோ மேடம், இங்கே பக்கத்தில் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. ஜஸ்ட் 20 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம். நீ 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இரு, இல்லாட்டி 2000 மைல் தூரத்தில் கூட இருந்து ட்ராவல் பண்ணிப்போ. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன பேச வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன்? உனக்கு தான் வேலை கிடைச்சாச்சுல, இனிமேல் என்ன வேலை உனக்கு இங்கே? ஏய் என்னடி அப்படியே அமைதியாக இருக்க? வேலை கிடைக்கிறது வரைக்கும் ஒன்று அங்கே வச்சு சுமந்தாச்சு. இனிமேல் நீ உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. எப்போ கிளம்புற? சீக்கிரமாக பெட்டி சட்டி எல்லாத்தையும் பறக்கிட்டு கிளம்பிடு. மேடம், இந்த 1 மந்த் மட்டும் இங்கேயே தங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக போயிடுறேன் மேடம். அதான் மேடம் தான் 30,000 சேலரி வாங்குறீங்களே மந்த்லி. அதுக்கப்புறம் என்ன வேலை உங்களுக்கு இங்கே? உங்களுக்கு தான் தனியாக ஹாஸ்டலில் தங்கிக்கலாமே.
மேடம் சேலரி நெக்ஸ்ட் மந்த் தானே மேம் தருவாங்க. அதுக்கு என்ன, அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஆமா ஆமா, இவளுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல அட்வான்ஸ் வேற கொடுக்குறாங்களாக்கும். இப்போதைக்கு உங்ககிட்ட கெஞ்சுறதை தவிர வேற வழியே இல்லை. ப்ளீஸ் மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம். இந்த 1 மந்த் மட்டும் இங்கேயே இருந்துக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே கிளம்பிடுறேன் மேம். அடியே இங்கே பாரு, எங்கேயோ இருந்து வந்த அனாதை கழுதனி, உன்னை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் விளையாடிட்ட உங்க அம்மா, அது பத்தாதுன்னு நீ வேற இந்த வீட்டில் இருந்துட்டு டெய்லி உன் மூஞ்சியை பார்த்து எனக்கு பழசு தான் ஞாபகமே வருது. எல்லாம் அவரை சொல்லணும். மேடம் அம்மா பண்ண தப்புக்கு என்னை பழி வாங்கிறாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மரியாதையாக கிளம்புற வேலையை பாருடி. அப்பா என்ன சகுந்தலா, என்ன இது? எதுக்காக இப்படி சண்டை மாதிரி மாறி மாறி உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க? அப்பா நாங்க ஒன்றும் கத்திட்டு இருக்கல, இதோ இந்த மகாராணி தான். என்ன ஆச்சு கிருஷ்ணா? ஒன்றும் இல்லப்பா, இந்த மேடம்க்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்கான், படிச்சு முடிச்சுட்டாங்க இல்லையா, அதான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சான், அதான் அம்மா. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, சின்ன வயசில் அவள் அம்மா செத்து ஒழிஞ்சப்போ அந்த தரித்திரத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. நானும் வேறு வழி இல்லாமல் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோன்னு இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போமே அவள் சொந்த காலில் சம்பாதிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்தாச்சு. இனிமேல் அவளை இந்த வீட்டில் வச்சிருக்க என்னால் முடியாது. அப்பா எங்கப்பா போகிறீங்க? எனக்கு யாரப்பா தெரியும், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. யாருக்கு யாரடியாப்பா? சொல்லுடி, அவர் உனக்கு அப்பாவா? மேடம் ஒரு பதட்டத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மா அவரை கைக்குள்ளே போட்டு மயக்கி வச்சுருந்தா, ஏதோ அந்த சீமாட்டி நேரம் குட்டி போய் சேர்ந்துட்டா. உன்னை குட்டி பிசாசை என் கையில் கொண்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ நாளாக ஒரு நிம்மதி கிடையாது. வீட்டில் எப்போ பாரு அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை உன் மூஞ்சில் முடிச்சா வந்துக்கிட்டே இருக்குது. அதிர்ஷ்ட கெட்டவளை, முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியில் போ, எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கோ. மேடம் என்கிட்ட இப்போ காசு எதுவுமே இல்லை மேடம், ப்ளீஸ் மேடம். ஓ, காசு இல்லைன்னா என்ன இப்போ சொத்துல பங்கு கேட்கலான்னு நினைக்கிறியா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு யார் சொத்துலையும் எந்த பங்கும் வேண்டாம், நான் கேட்கவும் மாட்டேன். என்ன எங்க அப்பா வந்து இப்ப இருக்க சொல்வாருன்னு ஏதாவது கனவு கண்டியா என்ன? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. காலையில நீ இன்டர்வியூ போகும்போதே நாங்க முடிவு பண்ணிட்டோம், உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது அப்படின்ட்டு. அதனால எதுவும் பேசாம உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிரு. நீ வேற கிருஷ்ணா, அவளுக்கு பெட்டி படுக்க தூக்குறதுக்கு என்ன இருக்கு? 4 சாயம் போன ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்க போகுது? நீ சொல்றது சரிதானா? ஏய் நீங்க 2 பேரும் சும்மா சத்தம் போடாம இருங்க. நீ போடி, சீக்கிரமா போய் உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வா. மேடம் எங்க மேடம் போறது? எங்க வேணா போ, எப்படி வேணாலும் போய் பொழைச்சிக்கோ. எதுவும் சான்ஸ் இல்லைன்னா உங்க அம்மா எங்க அப்பாவை வளைச்சு போட்ட மாதிரி நீயும் ஏதாவது பணக்கார பையனை பார்த்து கைக்குள்ள போட்டுக்கோ. அம்மா எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? போடி சீக்கிரம் நடிக்காம. டேய் இங்க 2 பேரும் ரூமுக்கு போங்க. அந்த சனி எங்க வரட்டு, எப்படியாவது இந்த ரூபாயை கொடுத்து அனுப்பிடணும். இந்தா இதை கை செலவுக்கு வச்சுக்கோ. மேடம் இவ்வளவு காசெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த காசை உனக்காக இறக்கப்பட்டு ஒன்றும் நான் தரல, திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தரேன். போகிற இடத்துல தூங்குறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லி திரும்ப வந்துடாத. அப்படி உனக்கு எங்கே இடம் கிடைக்கலன்னா கொஞ்சம் விஷத்தையாவது வாங்கி சாப்பிட்ரு, சத்தியமாக இங்கே திரும்ப வந்துடாத. என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, நாளை பொழுது அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஒன்னால எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இல்லை மேடம் எனக்கு தயவு செஞ்சு இந்த காசெல்லாம் வேண்டாம். வேண்டானா போ, எங்களுக்கு என்ன? போடி போ. பணம் இல்லாமல் வெளியில் அலையும் போது தான் பணத்தோட அருமை உனக்கு தெரியும். என்னோட உயிர், அவன் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு காரணமே இந்த வர்ஷினி தான். நான் ஏன் கவலைப்படணும்? அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஐயோ இந்த யாழினிக்கு கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாளே. பேசாம தமிழ் அண்ணாக்கே கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ தமிழ் அண்ணா. சொல்லு வர்ஷி, என்னாச்சுமா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். சொல்லுமா, என்ன ஆச்சு? என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு? அண்ணா அது வந்து அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கண்ணா. இது வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களா? என்ன ஆச்சுமா, என்ன சொல்ற நீ? அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதான் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா, நீயும் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கண்ணா. என்னவோ, சரி ஓகேம்மா, உனக்கு இப்போ என்ன ஹெல்ப் வேணும்? அண்ணா அது வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு இருந்தால் தர முடியுமாண்ணா? அடுத்த மாதம் சேலரி வாங்கினோன்னு கண்டிப்பாக தந்துடுறேன். நான் இப்போ ஒரு ஹாஸ்டலில் தங்கலான்னு நினச்சிருக்கேன், அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால தான்ண்ணா கேட்குறேன். ஐயோ என்ன வருஷம் இதுக்கெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க? கொடுங்கண்ணா அப்படின்னு உரிமையா கேட்டா கண்டிப்பா நான் கொடுப்பேம்மா. என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப் வேணாலும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நீ எங்க இருக்க? நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல தானா இருக்கேன். சரி அங்கேயே இரு, நான் உடனே வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சே இந்த யாழினி ஏன் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே.